இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே, ஆச்சரியம் தான். வறுமை இருக்கதை வச்சுட்டு ஏதாவது எப்படியாவது பிழைக்கணுங்கிற கஷ்டம் இருக்கப்ப கூட பெருசா வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்து, அந்த நம்பிக்கை எப்படி வந்து? நாங்க இருந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதுல திறமையா ஒருத்தர் நல்லா செயல்படும். அப்படி எங்க கடை சேலை காட்டிலையும் அவர் ஜாஸ்தியா பண்ணும். என்னன்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நல்ல பொருளை கொடுத்து அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி அவர் பிசினஸ் பண்ணிட்டு, ஏன் இவரை மாதிரி நம்ம செய்யக்கூடாது, சின்ன முதலீடுல எப்படி வர முடியாதா, ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகி. 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமா கடை போடுங்கிறது? அதான் பிளாட்பாரத்துல கடை போட்டு அது ரெடி ஆகி ஒரு 14 வயசு வரப்ப தனியா ஒரு கடை ஒண்ணு, சின்ன கடை ஒண்ணு, பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப ரேரா இருக்கும். நல்ல பர்ஃபியூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். ஒண்ணும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா, அதுக்காக போகணும் இல்ல? இது மாதிரி கண்டிப்பா எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ படிப்பு கிடையாது, வறுமை, ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசா ஆகணுங்கிற எண்ணம் இருந்தது. கண்டிப்பா. இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே, ஆச்சரியம் தான். ஆனா ஒரு 14 வயசுல சின்னதா கடை போட்டாச்சு. எப்போ வந்து இந்த போன் பிசினஸ்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு? நான் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் பொருள் விற்கணுன்றது அடுத்தது எனக்கு ஞாபகம். அப்ப அந்த கேம்ஸ், கால்குலேட்டர், வாக்மேன், சிடி பிளேயர், அதெல்லாம் ஆமா அந்த டயத்துல அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட ஒட்டியே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த 94, 93ல வந்து பேஜர் வந்துச்சு, ஆர்பிஜி பேஜர் சென்னையில. அப்ப நான் எங்க ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன், எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன். யார் பெரியவங்களோ அவங்களோட தான் சேருவேன், சின்னவங்களோட சேர மாட்டேன். நாலேஜபிளா யார் பேசுறாங்க, புதுசா யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு, பெரியவங்களோட தான் பழகுவேன். அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? அதாவது விவரம் தெரிஞ்சவங்களோட பழகணும், நம்மளோட பெரிய ஆட்களோட சேர்ந்துக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தா நிறைய விஷயத்த கத்துக்கிற முடியும். என்ன ஸ்கூல்ல படிக்கல, எங்கேயும் இது பண்ணல, அப்ப எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? பெரியவங்களோட தான் நான் டிராவல் பண்ணேன். வாக்மேன் வந்தா வாக்மேனுக்கு போய் சிடி பிளேயர் இருந்தா சிடி பிளேயர், பேஜர் வர்றப்ப பேஜர் கொடுத்தேன், மொபைல் வர்றப்ப மொபைல், 95லயே மொபைல் வர்றப்ப மொபைலுக்குள்ள உள்ள வந்தாச்சு. ஸோ பேசிக்கா உங்க பிசினஸோடைய ஒன்லைன் வந்து இதுதான், எது புதுசோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க எடுத்துக்கிற வேண்டியது இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வருதோ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம மூவபிள் ஆகும்.